அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திருமாவளவன் வந்து சிறுத்தைகளுடைய தலைவனுங்கிறப்ப செல்வ பிறந்தகை வந்து சிங்கமா வந்துட்டாரு. இப்ப சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் யாராவது சண்டையை மூட்டி விட்டு பார்க்கலான்னு பல மாதிரி செய்திகளை வெளியிட்டாலும் இல்ல, சிறுத்தையும் சிங்கமும் சண்டை போட போறதில்ல, ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, இவங்களுக்கு எதிரான ஒரு இடத்துல வந்து போரிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தகவல் தான் வருது. அதனால வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த சிறுத்தைக்கும் சிங்கத்துக்குமான பிணக்குகளை உண்டாக்கி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில நடுநிலையாளர்கள் சொல்றாங்க. இது என்ன சிறுத்தை சிங்கம் அப்படிங்கிற கருத்து உங்களுக்கு வேறுபாடா தெரியலாம். திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த தலித் மக்களுக்காகவும் மற்றும் பொதுவான மக்களுக்காகவும் உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அதையெல்லாம் கேட்கக்கூடிய உரிமைகளை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு கோரிக்கையை கொள்கையை கொண்டவராகவும் திருமாவளவன் அரசியல் பண்றாரு. அவருடைய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்ட இளைஞர்கள், தலித் இளைஞர்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக கூடுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் ஒரு வளமான பலமான அரசியல் கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில சமீபத்தில் காங்கிரசுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து அவரும் ஒரு தலித் வகுப்பை சேர்ந்தவர். அவர் வந்து திருமாவளவன் எப்படி ஒரு அரசியல்ல ஒரு தெளிவான கொள்கையோடு இருக்கிறாரோ அதே போன்ற அரசியல் புரிதலும் கொள்கையும் உடையவர் தான் செல்வ பெருந்தகை. இப்ப செல்வ பெருந்தகை வந்ததுனால இந்த தலித் மக்களுடைய ஆதரவு வந்து செல்வ பெருந்தகை பக்கம் திரும்பிடுமா, ஒருவேளை இது வந்து திருமாவளவனுக்கு வந்து பின்னடைவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து திருமாவளவனுக்கும் இந்த செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் போனா திமுக கூட்டணிக்குமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுற மாதிரி செய்திகளை பரப்பி வர்றாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. உண்மை நிலவரம் என்னங்கிறத சில நிமிடம் நீங்க இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமா புரிய வரும். அதை பார்த்த பிறகு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். யார் இந்த செல்வ பெருந்தகை? அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த செல்வ பெருந்தகை வந்து இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவரை தேர்ந்தெடுத்தது யாருன்னா தேசிய தலைமை ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே, அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இவரை வந்து தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பலரும் மாநில தலைமையாக காங்கிரஸுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பற்றிய விமர்சனம்லாம் இல்லாத அளவுக்கு செல்வ பெருந்தகையை மட்டும் அதிகமாக விமர்சனம் பண்ணி பலரும் பேசக்கூடியதுக்கு என்ன காரணம்னா, இந்தியாவில் 2 தேசிய கட்சிகள், ஒன்று பாஜக, இன்னொன்று இந்திய தேசிய காங்கிரஸ். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஓட்டு வங்கியே கிடையாது. ஆனால் அதே சமயம் பாஜகவில் வந்து பலரை மாநில தலைமையாக கொண்டு வந்து கடைசியாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு இந்த எல்முருகன் வந்தார். அவரும் அதை வந்து ஒரு பெரிய அளவில் ஜெயிக்க முடியல என்ற சூழ்நிலையில தான் அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு மக்கள்கிட்ட ஓட்டு பர்சன்டேஜ் கூடியிருக்கோ இல்லையோ அங்கங்கே கொடி பறக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ பாரதிய ஜனதா கட்சினா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் வந்து கொடி பறக்க விட்ட பெருமை அந்த அண்ணாமலையை தான் சாரும். அப்படி அந்த பழக்க விட்ட உடனே எல்லா மக்களுமே அந்த பாஜகவுக்கு திரும்பி விட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி என் மக்கள் என் மண் என் மக்கள்ங்கிற ஒரு நடைபயணத்தை உருவாக்கி அது மூலியமா ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சி அது அவ்வளவு தூரம் பலனளிக்கல. இருந்தாலும் ஏற்கனவே இருந்த நிலையோட பாரதிய ஜனதாவுக்கு ஒரு படி மேலே அவருடைய முயற்சி கை கொடுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இதை கவனித்த காங்கிரஸ் என்ன பண்ணுது, இப்ப நம்ம சும்மா இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா எப்படி தமிழ்நாட்டில் வந்து காலூண்ட முயற்சி பண்ணுதோ, ஏற்கனவே நம்ம ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு பலமிழந்து இருக்கிறோம், அதை வந்து பலத்தை உருவாக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்ததோட விளைவுதான் இந்த செல்வ பெருந்தகையை வந்து தமிழ்நாட்டுக்கு மாநில தலைமையா ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிற இது எந்த அளவுக்கு வீழ்ச்சியா அல்லது வளமா அப்படிங்கிற பார்க்குறப்ப நிச்சயமா வந்து காங்கிரஸுக்கு வந்து இது வந்து ஒரு வளத்தை தான் கொடுக்கும், வளர்ச்சியை தான் கொடுக்கும், வீழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இந்த செல்வ பெருந்தகை அவர்களை விமர்சிக்கக்கூடியவங்க வந்து இவர் வந்து 7-8 கட்சியில இருந்துட்டு வந்திருக்கிறாரு, இதுல மட்டும் என்னத்தை இருக்க போறாருங்கிற மாதிரி அவரை பிடிக்காம பேசுறாங்க. ஆனா செல்வ பெருந்தகைங்கிற வந்து எந்த ஒரு இடத்துல அவர் போயிட்டு இருந்தாலும் அங்கே அவருடைய பணி ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அவருடைய கடந்த கால வரலாறை பார்க்குறப்ப தெரிய வருது. செல்வத்துடைய இவருடைய பேர் வந்து செல்வம். இந்த பெருந்தகைங்கிற பேரை இவருக்கு சூட்டினது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவனுங்கிறது பெரும்பாலும் உங்க எல்லாருக்கும் தெரியும். காரணம் வந்து இந்த தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்களுக்கு வந்து தமிழ் பேரை மாத்தினாரு. இன்னும் சொல்ல போனா
பிள்ளைக்கு தான் தகப்பன் பேர் வைப்பாரு. ஆனால் திருமாவளவன் தன் தந்தைக்கே ஒரு பேர் வச்சாலு. அதே மாதிரி தான் தொல்லுன்னு அவருடைய இன்சியலையும் மாற்றிக்கிட்டு தொல் திருமாவளவன் வந்தார். இப்படி தந்தைக்கே பெயர் வச்ச திருமாவளவன் தான் இந்த செல்வத்துக்கு செல்வ பெருந்தகைன்னு பேர் வச்சாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செல்வ பெருந்தகையுடைய கடந்த கால அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னா, இவரே ஏற்கனவே ஒரு வங்கியில் வந்து அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இவருக்கு வந்து இந்த அரசியல் ஆர்வம் வருது, அரசியலில் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவானதுனால இவர் என்ன பண்ணுறாரு, புரட்சி பாரத கட்சியில் இருக்கக்கூடிய அந்த புரட்சி பாரதத்துடைய தலைவர் பூவை மூர்த்தியுடைய நட்பை ஏற்படுத்திட்டு அதில் போய் தன்னுடைய பங்களிப்பை ஏற்படுத்துகிறாரு. இந்த செல்வ பெருந்தகையோட சிறப்பு என்னன்னா, அவர் எங்கே போனாலும் கிட்டத்தட்ட தலைமைக்கு நிகராக அவருடைய செயல்பாடும் பணியும் இருக்கிறவங்க தான் இவற்றை உள்ள சிறப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புரட்சி பாரதத்தில் இவர் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த புரட்சி பாரதம் என்ன பண்ணுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான சூழ்நிலை போகிறப்ப இவரும் கிட்டத்தட்ட அந்த அரசியலுக்கு போயிட்டு ஒரு கட்டத்தில் அதுலேருந்து இவர் விலகி என்ன பண்ணுறாரு, புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியோடைய புதிய தமிழகத்துக்கு போகிறாரு. காரணம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அவர் வந்து தேவேந்திரகுல வேளாள சமூகத்துக்கான ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாலும் இவர் ஏற்கனவே வந்து இந்த பூவைமூர்த்தியுடைய அந்த புரட்சி பாரதத்துடைய கொள்கைக்கும் கிட்டத்தட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கொள்கை ரெண்டுமே வந்து தலித்து மக்களுங்கிறதுனால இவருடைய அந்த கொள்கை எப்படின்னா, அதாவது பாதிக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற குணம் உள்ள இவர் அந்த புரட்சி பாரதத்திலிருந்து நேராக என்ன பண்ணுறாரு, புதிய தமிழகத்துக்கு போகிறாரு. புதிய தமிழகத்தில் போய் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோட இணைந்து இவர் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, இரண்டாவது தலைவராக கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டத்தில் கிருஷ்ணசாமிக்கு அடுத்தபடியாக வர்றப்ப அந்த புதிய தமிழகத்தில் இருந்த மற்ற தலைவர் ஏற்கனவே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆகா இவர் வந்து நம்ம இடத்துக்கு மேலே வர்றாரு, போறதை பார்த்தா இவரே வந்து தலைமையானாலும் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லி இவருக்கு சில இடையூறுகளை கொடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் இவர் அதை விட்டு நான் வந்து என்ன பண்றாரு, இது நம்மளுக்கு சரியாவில்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போவோம்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு போறாரு. காரணம் வந்து அது வந்து கன்சிராம் கட்சி, அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தலித்து மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கும் போராடக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இவருடைய சிந்தனை அப்படியே போயிட்டு டெல்லி அரசியல் செய்ய போறாரு. டெல்லி அரசியலில் இவருடைய அந்த வேகமான செயல்பாட்டுகளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு அங்கே அமையலை. இப்படி பார்த்தவர் தான் என்ன பண்ணுறாரு, கடைசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வர்றாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வர்றப்ப தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து ஒரு நெருக்கமான நல்ல சூழ்நிலை ஏற்படுறப்ப திருமாவளவன் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். உதாரணமாக ஒரு மேடையில் பேச ஆரம்பித்தார்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் கூட அவரால் பேச முடியும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய கருத்துக்களை வந்து தொய்வில்லாமல் பேசக்கூடிய அந்த பேச்சாற்றல் மிக்க திருமாவளவன் அவர்கள் வந்து மிக சிறப்பான முறையில் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவருக்கு நிகராக எல்லா வித மேடைகளையும் முழங்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த செல்வ பெருந்தகை இருந்தார். இன்னொரு விஷயம், செல்வ பெருந்தகைட்ட வந்து ஒரு பிடித்தமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து பெயரில் செல்வம் இருக்குல்ல, அதே மாதிரி அவர் பேரில் பெருந்தகை இருக்கு. அதே மாதிரி அந்த செல்வ பெருந்தகையுடைய வளமும் கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்துச்சு. அவர் ரியல் எஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் நல்லபடியாக ஒரு வளமான பொருளாதாரத்தை அடைஞ்சிருந்தனால அதை அவர் வந்து கஞ்சத்தனமாக தனக்கு மட்டும் வச்சுக்காம தன்னோட வர்ற அந்த இளைஞர்களுக்கு அவர் நிறைய உதவி செய்ய ஆரம்பித்தார். இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவர்கிட்ட அந்த அவரை சேர்ந்த அந்த கட்சி இளைஞர்கள் வர்றாங்க, அண்ணே சாப்பிடணும்னா வாங்கப்பான்னு சொல்லி ஒரு உயர்தரமான பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நல்லபடியாக அவங்க விரும்பினதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அவருடைய பங்களிப்பை செய்வார். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான உதவிகளை வந்து உடனே வள்ளல் தனமாக செய்ய ஆரம்பித்த உடனே இவரை நோக்கி இளைஞர் படைகளும் இளைஞர் பட்டாளங்களும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஒரு பலமாக அமைந்தாலும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த அந்த இரண்டாவது கட்ட தலைவர்களாக இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் இது என்னாச்சுன்னா, இந்த செல்வ பெருந்தகை வந்து கிட்டத்தட்ட திருமாவர்களுக்கு அடுத்த நிலைக்கு வந்துட்டாரு. இப்படி இருக்கிறப்ப நமக்கு உள்ள அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற அங்கேயும் ஒரு சூழ்நிலை ஏற்படுறப்ப தான் இவர் அங்கேருந்து காங்கிரஸுக்கு போகிறாரு. இப்போ அவர் காங்கிரஸுக்கு போகிறப்ப காங்கிரஸ்லையும் மட்டும் பாருங்க, மாநிலத்தில் வந்து அடிக்கடி மாநில தலைமை மாறிக்கிட்டே இருந்தாலும் இவருடைய அரசியலை வந்து நல்லா பிரதிபலிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு,
இவர் வந்து டெல்லியுடைய தொடர்பை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியுடைய தொடர்பை வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 2006லேருந்து 2011 வரைக்கும் திருமாவளவன் அவருடைய அந்த விசிகேவுடைய எம்எல்ஏயா அந்த மங்களூர் தொகுதின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டக்குடி தொகுதியில் ஜெயிச்சு வந்த இவர் சட்டமன்றத்தில் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் வந்து பலரையும் கவர்ந்த சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நிலையிலேருந்து அப்படியே அதுலேருந்து மூவ் பண்ணி காங்கிரஸ் பக்கம் போயிடுறாரு. அதுக்கு இவருக்கு உதவியாக இருந்தவர் சிதம்பரம் அவர்களுடைய அந்த உதவியோட காங்கிரஸில் சேர்ந்து ரொம்ப பிரபலியமான ஒரு முன்னணி நபராக வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ சமீபத்தில் காங்கிரஸோடைய சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் இருக்கிறாரு. அவர் இருந்தாலும் பெரும்பாலான கருத்துக்களை திமுக தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் ஏற்ப இவரும் அந்த சட்டமன்றத்தில் வைக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து ஒரு ஹைலைட்டாக ஹை மாசம் எல்லாருக்கும் அதை பரவுனது. இவர் பக்கம் எல்லாருடைய கவனமும் திரும்பிச்சு. இப்படி சூழ்நிலையில் தான் இந்த வரக்கூடிய 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கு ஒரு சரியான தலைமையை கொண்டு வரணும் அப்படின்னு டெல்லி தலைமை என்ன பண்ணுது, அதற்கு பொருத்தமான நபர் இவர் தான் அப்படின்னு தேர்வு செஞ்சு ஏற்கனவே இருந்த கேஎஸ் அழகிரி அவர்களுடைய தலைமை பொறுப்பை விடுவிச்சு இவரை வந்து மாநில தலைவராக அறிவிச்சாருங்க. ஆனால் அதே சமயம் இவர் இந்த மாநில தலைவராக ஏற்றுக்கிட்டாலும் இவர் அதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போவார். எப்படி பாஜகவில் வந்து பல மாநில தலைவர்களை கொண்டு வந்தாலும் அண்ணாமலை வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு விளம்பரத்தை உண்டாக்கி தன்னுடைய பெயரை வந்து எல்லாருக்கும் தெரிகிற அளவு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவர் வந்து காங்கிரஸ் ஏற்கனவே அறிமுகப்பட்ட பேர் தான், அந்த சின்ன கைச்சின்னமும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதோடைய மாநில தலைவர் யாருன்னு கேட்டால் எல்லாரும் பேரை உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பேர் வந்து எல்லாருடைய மனசுலையும் பதியலை. அந்த பதிவை வந்து இந்த செல்வ பெருந்தகை ஏற்படுத்திடுவார். அப்போ அவருடைய பெயரையும் அந்த கட்சி பெயரையும் கட்சியுடைய சின்னத்தையும் பட்டி தொட்டிலாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை அண்ணாமலைக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடுவார். அதனால இங்கே காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியா வலுப்பெறும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் எல்லாரும் காரணம். சமீபத்தில் நடந்த திருச்சி மாநாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அந்த தொண்டர்கள் வந்து லட்சக்கணக்கில் எந்த பிரதிபலனையும் பார்க்காம அவங்கவுங்க செலவில் அவங்கவுங்க உணவில் அவங்கவுங்க பிரயாண செலவில் வந்து அந்த மாநாட்டில் மிக பிரம்மாண்டமாக கலந்து கொண்டது எல்லாருமே பிரமிக்க வச்சுச்சு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்களும் அந்த கூட்டத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக பிரம்மாண்டமாக வளரக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தையுடைய வளர்ச்சியை தடை பண்ணணும்னு சொல்லி சிலர் சூழ்ச்சி பண்ணி தான் அதே மாதிரி ஒரு தலித்து தலைவராக இருக்கிற இந்த செல்வ பெருந்தகையை காங்கிரஸுக்கு தலைவராக்கி இங்கே ஒரு விசிகாவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை வந்து இந்த வலைதளங்களில் வந்து சிலர் பரப்புறது வந்து பொருத்தமானது அல்ல. காரணம் வந்து ஒரு சிறுத்தையும் ஒரு சிங்கமும் சேர்ந்து அதுக்கு எதிரணிக்கு போருக்கு போனால் அது பலமா பலகீனமா நிச்சயமாக பலமாக தான் இருக்கும். அதனால் இப்போ தலித்து மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுக்கள் ஏற்கனவே வந்து வட மாநிலங்களில் வந்து அதிகப்படியாக ஓட்டு இருக்கிறது வந்து அந்த தலித்து மக்களுடைய ஓட்டு இருக்குது. அது வந்து இந்த அதே வட மாநிலங்களில் பாமகவுடைய ஓட்டு பாஜக பக்கமோ அதிமுக பக்கமாக போனாலும் இந்த தலித்து மக்களுடைய ஓட்டுகளை வந்து சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக அணிக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த விசிக திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் கட்சியும் இந்த காங்கிரஸுடைய செல்வ பெருந்தகையுடைய தலைமையிலையும் வரக்கூடிய சூழ்நிலையில் சிந்தாமல் சிதறாமல் இன்னும் மேலே வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 2024 தேர்தலில் வருங்கிற கருத்தை தான் பலரும் சொல்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன இருக்குன்னா, இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து எங்கே போனாலும் அவர் வந்து 6வது இடம் 7வது இடம் 8வது இடத்துல இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட முன்னேறி முடிந்தால் முதலிடம் அல்லது 2வது இடத்துல இருந்து முதலிடத்துக்கு முந்திரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் இந்த செல்வ பெருந்தகை. அவருடைய அந்த முயற்சி தான் ஏற்கனவே 4-5 அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் அவருடைய கொள்கை அன்னைக்கு என்ன கொள்கையோ அதே கொள்கையோட தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அந்த கொள்கையிலையும் இவருடைய முயற்சியிலையும் முன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து மாநில தலைவராக அவருடைய முயற்சியும் உழைப்பும் தான் அவரை உயர்த்தி இருக்குன்னு சொல்லி அவரை பற்றிய புரிதல் உள்ள பலரும் அவரை பாராட்டி பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.